ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ஏதாச்சும் வீடியோஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போட்டப்போ ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ணுற தேவையா இதனால் என்ன கிடைக்க போகுது ஏன் நீ வந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் ஏன் டெய்லி விலாக் அந்த மாதிரி சும்மா போர் அடிக்குதுன்னு போட்டப்பெல்லாம் ரொம்ப திட்டினாங்க எல்லாருமே. ஹோம் ஒர்க் பண்ணோம்ல, அதில் ஒரு 6000 கமெண்ட் இருக்கும். நம்ம ஒரு சில ஸ்ட்ராங்குன்னு நினைப்போம்ல, அந்த விஷயத்தில் நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொன்னோம், அதில் நீ ஜீரோன்னு சொல்லுவாங்க. நீ வேலைக்கே ஆக மாட்டேன், நீ ஜீரோ, நீ வேஸ்ட்டு, நீ ஊருக்கே போகலாம், அது மாதிரி உடைப்பாங்க. நிறைய ட்ரோல் வரதான் செய்யும், நிறைய என்ன சொல்ல நெகட்டிவாக வரதா. எல்லாமே டைம் வேஸ்ட்டு, உனக்கு வேஸ்ட்டு எனக்கு வேஸ்ட்டு, நீ கிளம்பி ஏதாவது வேலை வெட்டி படித்த வேலைக்கு ஏதாவது பார்த்துட்டு போ, அது மாதிரி உடைப்பாங்க. இத்தனைக்கு அந்த ஷோவில் சம்பளம் கிடையாது, அந்த ஷோவில் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க கிடையாது. ஏன்னா கண்டஸ்டன்ட்னால அவங்க கன்வென்ஸ் மாதிரி ஏதோ விஷயம் பண்ணுவாங்க, ஒரு 500 ரூபாய் அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஸ்டேஜெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்பீச்சில் வந்து பேசுகிறது, ப்ரேயரில் முன்னாடி நிற்கிறது, நியூஸ் வாசிக்கிறது, அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜ் முடிச்சோன்னே வந்து மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இப்படி வரும்போது இப்பயும் வந்து சில பேர் உங்களை வந்து சொல்லுவாங்க, விமர்சனம், எதுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க இது போய் இப்படிலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களா? செலக்ட் ஆனது கூட ஆடிஷனில் செலக்ட் ஆனது கூட நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் தெரியும். ஏன்னா சொன்னால் கூட வந்து நம்மளை ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. ஒரு பொண்ணு வந்து ஊர்லேருந்து வந்ததா சொன்னாங்க, சூப்பராக பண்ணுது ஆக்சுவலாக அந்த பொண்ணு. நான் எந்த ஸ்டாண்டிங் கொடுத்து நான் யோசித்தேன், கண்டிப்பாக இந்த பொண்ணு நமக்கு வரவே கூடாது அப்படின்னு. பேர் காம்பினேஷன் திடீர்னு ஓகே, பக்கத்து இடத்துல பிச்சமணியா, இவங்க எப்படி இப்படி ஒரு ஆடிஷன் மூலிமா இங்கே வந்தாங்களோ, நானும் ஒரு ஆடிஷன் மூலிமா ஊர்லேருந்து திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்தவன் தான். மக்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஹீரோக்கு சப்போர்ட்டாக, ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக சம்திங் அப்படி இருக்கனால அவங்க வீட்டு பையன், அது மாதிரி அவங்க பக்கத்து வீட்டு பையன், என்னோடய பையன், அது மாதிரி சொல்லி நேற்று ஏன் அந்த பையன் அப்படி போய் அடித்தா, அந்த ஹீரோயின் ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான், ஆக்சுவலாக சீரியல் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க அவங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. Let's go holiday. Travel beyond boundaries. வணக்கம் திடீயன் பிச்சமணி, எப்படி இருக்கீங்க? வணக்கம். உங்களை வந்து நாங்கள் சீரியல்ஸில் பார்த்துருக்கோம், வெப் சீரிஸ், இப்படி பல பரிணாமங்களை கலக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஏன் இந்த ரியாலிட்டி ஷோவில் இந்த ஸ்டேஜை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க? ரியாலிட்டி ஷோன்றது நம்ம முன்னாடி ஜீலே நான் வந்தது ரியாலிட்டி ஷோ மூலிமா தான். ஜீல வந்து 2008 வந்து காமெடி கிளாடிஷன்ற ஷோ. இவங்க எப்படி இப்படி ஒரு ஆடிஷன் மூலிமா இங்கே வந்தாங்களோ, நானும் ஒரு ஆடிஷன் மூலிமா ஊர்லேருந்து திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்தவன் தான். அது வந்து சேனலுக்கு நமக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, நம்ம இங்கேயே சீரியல் பண்ணுறோம், ப்ளஸ் இப்போ தான் ஒரு சிங்கிள் பர்சன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ, அது கொஞ்சம் நல்ல ரேட்டிங் வர ஷோ, அதில் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கேப்பில் ஜீல வந்து இந்த ஷோ வந்து கூப்பிட்டாங்க, நானும். இப்போ வந்து உங்களோட காமெடிஸ்லாம் நானே பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது இப்போது ட்ரெண்டில் சின்ன திரையில் வந்து கம்மி அந்த ஒரு காமெடி பண்ணுறது. அப்படிங்கும்போது இப்போ ஹீரோக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கோ ஆக்டராக ஒரு நல்ல காமெடி பண்ணுறோம், மக்கள் அதை பயங்கரமாக ரசிக்கிறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? சீரியலை பொறுத்த வரைக்கும் படம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு ஹீரோக்கு காமெடி நம்ம பண்ணிக்கோம்னா அது ஒரு பீரியட் தான். சில படங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும், சில படங்கள் வந்து ஒரு பீரியட் தான், அந்த படம் வரும் அப்படி ஓடிடும் வச்சுக்கோங்க. சீரியல் பொறுத்தவரை டெய்லியுமே நம்ம ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளையாக நினைப்பாங்க. காமெடியோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படியுமே பாசிட்டிவாக இருப்பாங்க, மக்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஹீரோக்கு சப்போர்ட்டாக, ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக சம்திங் அப்படி இருக்கனால அவங்க வீட்டு பையன், அது மாதிரி அவங்க பக்கத்து வீட்டு பையன், என்னோடய பையன், அது மாதிரி சொல்லி பேசுவாங்க. நிறைய பேர் நம்மளை அப்படி சொல்லுவாங்க, தம்பி உங்களை ரொம்ப பிடிக்கணும், அவனை அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க. சில பேர் சமைச்செல்லாம் கொண்டாந்து ஏதாச்சும் தான் டக்குன்னு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க வீட்டு பையனாக நம்மளை பார்த்துப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து காமன் பீப்புளில் வந்து ஒரு ஆடிஷன் மூலயமா வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ஆடிஷன் மூலயமா வந்தீங்க? ஊரில் வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணா தெரியும், அவங்க இருந்து தான் வந்து இந்த மாதிரி ஆடிஷனில் போகுது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோஸ் மட்டும் எடுத்து அனுப்பினேன் சேனலுக்கு. அதுக்கப்புறம் நேரில் வான்னு சொல்லிவிட்டு அவங்க சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் மக்கப் பண்ணிவிட்டு அங்கே ஆக்ட் பண்ணி காட்டினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக ட்ரெயினர்ஸ்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணிவிட்டு மெகா ஆடிஷனில் வந்துட்டு 12 பேர் சம்திங் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதிலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 8 பேர் எடுத்தாங்க. இப்போ இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸாலே வந்து இந்த இப்போ நான் மற்ற ஷார்ட் ஃபிலிமோ சீரியலோ நடிக்கும் போது கூட நர்வஸ் ஆக மாட்டாங்க. பட் இந்த ஆன் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ஒரு க்ரௌடோட ஜட்ஜஸ் நடிப்பாங்க. உங்களுக்கு எப்போ நர்வஸ்லாம் ஆனிச்சா? இல்லை, நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். ஹாப்பியாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த பிடிக்கும், அந்த லைட்டிங், நமக்காக லைட்டிங் செட் பண்ணுவாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜு கிளாப் பண்ணுறாங்க, நமக்காக ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு
முன்னாடி இருந்தே ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஸ்டேஜில் ரொம்ப பிடிக்கும். ஸ்பீச் போய் ஸ்பீச்சில் வந்து பேசுகிறது, ப்ரேயரில் முன்னாடி நிற்கிறது, நியூஸ் வாசிக்கிறது, அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வாய்ப்பு இந்த மாதிரி யாரையுமே நமக்கு மீடியாவில் தெரியாதுன்றதுனால எதுவுமே நான் ட்ரை பண்ணலை, பயம் இருந்துச்சு. காலேஜ் முடிச்சோன்னே வந்து மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. 2020 வந்து 20 எண்டில் வந்து சென்னை வந்தேன். வந்துட்டு அப்போ இருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலண்ணா, ஆனால் ஆசை இருக்குது. பட் எங்கே போகணும், யார்கிட்ட கேட்கணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஆடிஷன் வந்தப்போ சும்மா ட்ரை பண்ணலாம். அவங்க சொன்னாங்க நீ பண்ணு அப்படின்னாங்க. சரி பண்ணப்போ பார்த்தா செலக்ட் ஆகிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா? ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப். 5 வருஷமாக வந்துட்டு வீட்லேயே தான் இருப்பேன். ஜாப் போயிட்டு இருந்தேன். அப்புறம் கன்சீவ் ஒரு ஆனதுனால கிட் இருக்காங்க ஆக்சுவலாக. ஒரு பாப்பா நான் வந்துட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் எப்படியாவது ஜாப் போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்தப்போ கன்சீவ் ஆனதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் எங்களுக்கு பார்த்துக்க யாருமே இல்லை. ஃபுல்லாக நாங்கள் தேனி நேட்டிவ், அம்மா அப்பா எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால எங்கள் பாப்பா பார்த்துக்க யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு ஜாப் எதுவுமே போக முடியாமல் வீட்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என் ஹஸ்பண்ட் நல்லா சப்போர்ட். அதனால் இப்போ ஒரு உங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போது உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களை உன்னெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க உங்களை? நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சும்மா ஏதாச்சும் வீடியோஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போட்டப்போ ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ணுற, தேவையா, இதனால் என்ன கிடைக்க போகுது, ஏன் நீ வந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் ஏன் டெய்லி விலாக் அந்த மாதிரிலாம் சும்மா போர் அடிக்குதுன்னு போட்டப்பெல்லாம் ரொம்ப திட்டினாங்க எல்லாருமே. இது தேவையா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பாராட்டுறாங்க, பரவாயில்லையே நம்ம ஊருக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டும் போது அது மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அதான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் தேவையான்னு கேட்டவங்க பரவாயில்லையே நான் கூட நினச்சேன் இந்த பொண்ணு இதுக்கு தேவையில்லாமல் வீடியோஸ் போட்டுட்ருக்குன்னு நினைக்கும் போது நீ இவ்வளோ தூரம் போயிருக்கியே, அது பெரிய விஷயம்தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து திடீர்னு இவர் தான் உங்கள் கூட பண்ண போகிறாரு அப்படின்னப்போ எப்படி உங்கள் ரியாக்ஷன் இருந்துச்சு? இவர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிங்கிள் பசங்களை வந்து அண்ணா பார்த்துருக்கேன். எனக்கு தெரியல, எனக்கு பெருசாக வந்து எனக்கு ஏன்னா நான் ஃபேமிலிக்கிட்ட சொல்லாமல் தான் வந்தேன். நான் ஆடிஷன் அட்டன் பண்ணுறதே யாருக்குமே தெரியாது. அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டு அந்த 12 பேருக்கு வந்துட்டு ப்ராக்டிஸில் போகும்போது ஊரில் யாருக்குமே தெரியாது. ஃபேமிலிக்கிட்ட அம்மா கிட்டலாம் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செலக்ட் ஆகிருக்கிறேன் சாஃப்ட்வேரில், அதுக்கு சும்மா ட்ரைனிங் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா. ஸோ எனக்கு பெருசாக எனக்கு அதுதான் ஃபோக்கஸாக இருந்துச்சு, நம்ம நல்லா செலக்ட் ஆகிடணுன்ட்டு. அதுக்கப்புறம் அண்ணா பேரண்ட்ஸ் சொல்லிடும்போது சரி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, ஏன்னா எனக்கு இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அண்ணாவை நான் பார்த்துருக்கேன், அம்மாலாம் சொன்னாங்க இந்த பையனை பார்த்துருக்கேன் சீரியலில் வருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஓகே தான் எனக்கு அப்படியே வந்து இல்லை எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஆனால் ஏன்னா நான் எனக்கு யாருமே யார்கிட்ட எப்படி பழகணும் அதெல்லாம் பெருசாக தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதில் தான் பார்த்தேன், போவோமா ஊர்கோலம், அதில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணோம். அது ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் இங்கே ஸ்டேஜில் சொல்லலை, நாங்கள் தனியாக அவுட்டோர் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மூவி சாங் வந்து ரீக்ரியேட் பண்ணோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, ஆடிஷன் கூப்பிட்டாங்க, நாங்கள் மென்டர் தானே உட்காந்துருப்போம். நாங்கள் சரி ஓகே வரிசையாக வந்து 12 பேர் பண்ணுவாங்க, நாங்கள் இது ஓகே நல்லா பண்ணாங்க, அதை கிளாப் பண்ணுறது இருக்கும். ஒரு பொண்ணு வந்து ஊர்லேருந்து வந்ததா சொன்னாங்க, சூப்பராக பண்ணுது ஆக்சுவலாக அந்த பொண்ணு. நான் எந்த ஸ்டாண்டிங்கில் கொடுத்து நான் யோசித்தேன் கண்டிப்பாக இந்த பொண்ணு நமக்கு வரவே கூடாது அப்படின்னு. பார்த்தா அந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சீரியஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த ஒரு எபிசோடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எந்திரிச்சு ஸ்டாண்டிங் அவன்ஷன்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணிவிட்டேன் அந்த பொண்ணு அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு வரக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்தா அந்த பொண்ணே கொடுத்துட்டாங்க. அப்போ சந்தோஷம் தானே பண்ணுவோம், நம்ம கூட நடிக்க வரவங்க பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது நமக்கு டஃப் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பயம். சொன்னேன் அப்படி பயந்துட்டேன், வேணவே வேணாம் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா. என்னன்னா ரொம்ப சீரியஸாக பண்ணுறது, ரொம்ப சீரியஸான ஒரு கான்செப்ட் அந்த விஷயம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஒரு என்ன ஒரு பயம் வரும்ல நமக்கு, என்ன இது என்ன பண்ண போகிறாங்க அந்த பையன், அது மாதிரி விஷயம் இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஜாலியாக லைஃப் ஓடிக்கிற ஒரு விஷயம், நம்ம எப்பவுமே சிரிச்சிருக்க ஒரு பர்சன், அது எப்படி செட் ஆகும், வாய்ப்பே செட் ஆகுது, கண்டிப்பாக வரக்கூடாதுன்னு நினச்சேன். பார்த்தா என்னன்னு கேட்டால் பிச்சைமணி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்றாங்க, பேர் காம்பினேஷன் திடீர்னு ஓகே, பக்கத்தில் பிச்சைமணியா ஐயோ, அப்புறம் அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து அதுக்கப்புறம் சரி ஓகே யார் கொடுத்தா என்ன பண்ணலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பொண்ணு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. நிறைய எங்களோட வீடியோஸ் நல்லா ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஜாலியாக அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ உங்கள் பேர் வந்து இப்போ அந்த போமா ஊர்கோலம் தானே சாங், அந்த சாங்லாம் நீங்கள் இங்கே செட்டு விட்டு வெளியே போயெல்லாம் மக்கள் கூட ஷூட் பண்ணீங்க. ஸோ அங்கே எப்படி இருந்துச்சு, மக்களோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது? நாங்கள் போகிறதுல மக்களே கிடையாது, நாங்களே ஒரு 4-5 பேர் போனோம், கேமரா தூக்கிட்டு ஒரு எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆமாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது, நாங்கள் 2 பேர் தானே இருப்போம். அந்த சாங்லேயே 2 பேர் தானே இருப்பாங்க. பிதாமகன் ஸ்பூஃப் போன வாரம் டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். அதில் வந்து சில பேர் பார்த்து நம்ம சீரியல் பார்க்குறவங்க தெரியும்ல, தம்பி நேற்று அங்கே வந்து பேசியிருப்பாங்க, நேற்று ஏன் அந்த பையன் அப்படி போய் அடிச்சா, அந்த ஹீரோயின் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆக்சுவலாக சீரியல் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க அவங்க.
ஏன் அவன் அப்படி பண்ணியிருக்கான், அந்த பையனை ஒழுங்காக இருக்க சொல்லு, அந்த ஹீரோவை ஒழுங்காக பேச சொல்லு, அந்த பொண்ணு பாவம் அது மாதிரி பேசிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி அப்படி எங்களுக்கு எதுவும் அமையலை. ஓகே, உள்ளே பண்ணுறது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லை வெளியே போய் அவுட்டோர் ஷூட் தானே? ரெண்டுமே ஓகே தான். ரெண்டும் ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும்ல. ஆன் ஸ்டேஜில் என்னென்னா நம்ம வந்து சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோன்னா அது ரீடேக்கு இல்லை ஒன்மோர் வாங்குறது அது எதுவுமே கிடையாது. ஆனால் அவுட்டோரில் போய் நமக்கு ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு பர்ஃபெக்டாக ஒன்று கிடைக்கும்ல, அப்போ அது வரைக்கும் நம்ம ரீடேக் போகலாம். ஒன்று டேக் இன்னொன்று நல்லா இல்லை ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கே அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் டாஸ்க்காக பார்த்தோம்னா இது ரொம்ப ஒரு நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல தொடன் ஒரு பயத்திலே வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் இங்கே பண்ணுறது. அங்கே பண்ணுறது சரி ஓகே அது பர்ஃபெக்ட்டுக்காக நான் சொல்லி உழைப்போம்ல, அங்கே ரீடேக் போகணும். அங்கே பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த அன்னைக்கு வந்து பெருசாக நமக்கு ஹரிபரியாக இருக்காது. ப்ளஸ் அது எடிட்டிங் போகும் நிறையா. நார்மலாக ஒரு சாங் இப்படி பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. எல்லா இருந்தாலும் அந்த ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு டேக் தான் முடிஞ்சது. நீ நல்லா பண்ணாலும் சரி நல்லா பண்ணலனாலும் சரி அவ்வளோதான். உங்கள் கண்டஸ்டன்ட்லேயே வந்து உங்களுக்கு யார் டஃப் கொடுக்குறது? சரி இவங்க நமக்கு ரொம்ப டஃப். எனக்கு ரொம்ப டஃப் கொடுக்குறது வந்து பிச்சைமணி தான். சொல்லக்கூடாது சரியா? இப்போதான் திட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறோம். சரி, இவர் இந்த பிச்சுமணி வடிவேல் சாரோட ஹிட்டான காமெடிங்களா, அதை வச்சு உங்களை ஏதாவது கூப்பிடுவா? பிச்சுமணி கூப்பிடுவாங்க, மணி அந்த மணி இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இப்படி வரும்போது இப்பயும் வந்து சில பேர் உங்களை வந்து சொல்லுவாங்க விமர்சனம், எதுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களா இருந்துட்டு இது போய் இப்படிலாம் அப்படிலாம் சொல்கிறாங்களா? அது முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு போகுதுன்றப்போ அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும்ல. எல்லாருமே டிவி 8:30 உட்காந்து பார்க்குறாங்களாம், பரவாயில்ல நம்ம ஊர்லேருந்து ஒரு பொண்ணு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் இருந்துச்சு விமர்சனங்கள் வந்துட்டு. முன்னாடி வந்து நேரில் பார்த்து வேணாம் எதுக்கு இப்படி பண்ணுறப்ப இருந்தாங்க, இப்போ ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அவ்வளோதான். அதனால தான் நான் சொல்ல, இப்போ சப்போஸ் நான் செலக்ட் ஆனது கூட செலக்ட் ஆனது கூட நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் தெரியும். ஏன்னா சொன்னால் கூட வந்து நம்மளை ஒர்க் பண்ண விட மாட்டாங்க. நம்ம செலக்ட் ஜஸ்ட் ஆடிஷன் தான், மெகா ஆடிஷன் இருக்குது, அதுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. தேவையா எல்லோரும் மாற்றி ஃபோன் அடிச்சிருவாங்க. நீ என்னமோ பண்ண போறியா, என்ன பண்ண போறியா, எதுக்கு டிவின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக உண்மை சொல்லணும், பிச்சைமணி பற்றி சொன்னோம்னா நீ இவ்வளோ சொல்கிறீங்களா, யாராவது சொன்னாங்களா கேட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? நான் பார்த்த சில பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக என் லைஃப்பில் வந்து சில நம்ம கூட கொலிக்கா இருப்பாங்க, சில பொண்ணுங்க இருப்பாங்கள்ல. ஷீ இஸ் வெரி மென்டலி பயங்கரமான ஸ்ட்ராங் உமன். உண்மையை சொல்ல போனோம், அதை சொல்லியே ஆகணும். நீ சொல்கிறியா சொல்லிக்க, பிரச்சனை இல்லை, என் கோல் அது, நான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் அழகாக சமாளிச்சு போய். அதுக்கு நான் வந்து கோவப்பட்டு ஒரு விஷயம் பண்ணி நான் எங்கேயும் கிளம்புற வைக்க அதெல்லாம் கிடையாது. நீ என்னன்னா சொல்லுவேன், ஏற்றுக்கிறேன் நான். அதை கேட்டு இதை யோசிச்சு பார்ப்பா, இது ஓகேவா, அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட கோல் என்ன, என்னோட விஷயம் இது, நான் அதை நோக்கி போய் அழகாக போய்கிட்டு வந்து. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடியனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை நிறைய ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, நிறைய இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் தாண்டி வந்து சிரிக்க வைக்கிறீங்க போது நீங்கள் பேக் ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதுக்கான என்ன விஷயங்கள் பண்ணுறீங்க? உடைக்கிறதுன்னு சில விஷயம் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன பண்ணுற, ஒன்றுமே பண்ணல. நான் ஒரு சேனலில் வந்து ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக 2019 வந்து ஒரு ஷோ, ஃபேமஸ் ஷோ ஆக்சுவலாக. அதில் வந்து ஒரு சீசனில் வந்து கலந்துக்கிட்டேன். அங்கே எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்குன்னு நினைப்போம்ல, அந்த விஷயத்தில் நீ வேலைக்காக சொன்னோம், அதில் நீ ஜீரோன்னு சொல்லுவாங்க. நீ வேலைக்காக மாட்டேன், நீ ஜீரோ, நீ வேஸ்ட்டு, நீ ஊருக்கே போகலாம், அது மாதிரி உடைப்பாங்க. அது மாதிரி உடஞ்சி என்னடா அது லைஃப், ஐயோ அவ்வளோதானா நமக்கு, அது மாதிரி வேறு அந்த ஷோ தான் பண்ணி ஆகணும். அது ஒரு காம்படிஷன் ஷோ. அது வந்து அதை அப்படி சொல்லவும் எலிமினேட் பண்ணுவாங்க அவங்க. அதாவது நம்ம நல்லா பண்ணுறோமோ இல்லையா, அவங்க நினச்சா நீ தான் எலிமினேஷன். அந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் நல்லா நாளைக்கு நான் தான் எலிமினேஷன் எனக்கே தெரியும். ஆனால் அன்னைக்கு பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்லி இன்வைட் பண்ணாங்கன்னா, என்னோட இன்னொருத்தர் நிற்பாங்கல்ல டேஞ்சர் சொல்ல, அவங்களுக்கு வயசு இல்லை உங்களுக்கு வயசு இருக்குது அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணாங்க. அது மாதிரி உடஞ்சி வந்து அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஒரு சீரியல் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. 2008 வந்து ஜி வந்து அப்போ தான் ஒரு ஷோ முடிச்சு, அதுக்கப்புறம் சம்மந்தம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா அந்த ஷோ நம்பி தான் இருக்கேன் நான். அதுவே அப்படி போகும். என்னடா வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்த்தா அப்போ தான் புரிய வந்துச்சு, ஆஹா இங்கே உடைக்க நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளோட கோல் என்ன, நம்மளோட விஷயம் என்ன, நம்மளோட பீஸ் மட்டும் கெடுற மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது. உனக்கு அதெல்லாம் ஒரு ரூபாய் லாபம் தான் அதை பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அது ஒன்று தான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். நிறைய ட்ரோல் வரதான் செய்யும், நிறைய என்ன சொல்ல நெகட்டிவாக வரதா. பட் ஆனால் நான் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னோட இன்ஸ்டா பேஜ் சில விஷயம் நம்ம ஒரு ஹீரோய்க்காக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நான் விஜய் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டேன், ஒரு காமன் பண்ண. ஆனால் பண்ணியிருக்கேன், ஆனால் அது இதுமாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்டே வராது. அது என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நெகட்டிவ் அப்போர்ட்டேட்டாக ஒரு விஷயம் பண்ணி நீ என்ன பண்ணுற, இது பண்ணுற பேட் வேலை தடுத்து ஒரு 6000 கமெண்ட் இருக்கும். இப்போ நாங்கள் போமா ஒரு பண்ணோம்ல, அதில் ஒரு 6000 கமெண்ட் இருக்கும். ஐ திங்க் ஒரு 2-3 கமெண்ட் கூட எனக்கு நெகட்டிவாக வரல.
ஃபுல்லாக ஒரு 6000 கமெண்ட்டுமே பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் தான். அது மாதிரி தான் நான் சிங்கிள் பசங்க பண்ணும்போது விஜய் சேதுபதி சார் ஒரு சாங் பண்ணேன், பொட்டல முட்டாய் சாங் வந்து ரீக்ரியேட் பண்ணோம், நானும் கெமியும் பண்ணோம். அதுவுமே சரி எனக்கு வந்து அந்த நெகட்டிவாக ஒரு நெகட்டிவ்னஸ் வந்து என் கூட கொலிக்காக இருக்கவங்க ப்ளஸ் எனக்கு ஒரு மேலே இருக்கவங்க அவங்ககிட்ட நான் வந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஆடியன்ஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் நெகட்டிவாக ஒரு பாயிண்ட் கூட நான் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி ஒரு கிஃப்டட் சீல் தான் நான் சொல்லுவேன். என்ன ஓகே, இப்போ நீங்கள் இப்போ ஆன் ஸ்டேஜில் பண்ண பெர்ஃபார்மன்ஸில் எது நீங்கள் கொஞ்சம் சொதப்பலாக பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணீங்க அப்படிங்கிறது? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக தான் பண்ணுவோம், போட்டு குழப்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஐயோ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். வாட் எவர் எல்லாமே டிசைட் தான், என்ன நடக்குமோ அதான் நடக்கும். நம்மளோட வேலைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கரெக்டாக போய் அழகாக பண்ணிட்டு வந்தோம் அப்படி தான் யோசிப்பேன். தவிர சில விஷயம் நாங்கள் ரிஹர்சல் பார்த்ததோட அதிகமாகவும் இருக்கலாம், சில விஷயம் ரிஹர்சல் பார்த்ததோட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். பட் நாங்கள் அதை மேட்ச் பண்ணிப்போம் அழகா, ஸ்டேஜ்ல மேட்ச் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வந்துருவோம். அதான் நாங்க அங்கிட்டும் இல்ல இங்கிட்டும் இல்ல, சேஃபா ஓடிடுவோம்டா. அது மாதிரி இதுவும் இல்ல, நடுவுல நாங்க பாட்டுக்கு ஒரு டிராவல். ஸ்கிரிப்ட்லாம் வந்து நீங்க சூஸ் பண்றதா எப்படி? இல்ல, வாய்ப்பே இல்லை, எல்லாமே வந்து அவங்க சொல்றதுதான். எந்த இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்றவங்க பண்ணி அது நமக்கு கிடைச்சிருந்தா பண்ணிக்கலாம்ல அப்படின்னு? எக்ஸாம்பிள் இப்போ இது டெலிகாஸ்ட் எப்போ இருந்தல குக்கு பண்ணாங்க, எனக்கு குக்கு வந்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து 2-3 ஷோவில் ட்ரை பண்ணேன், அதனால் வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. இங்கே ஒரு வேளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதே பார்த்தா பண்ணிட்டாங்க, குக்கு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே நான் வரும்போது வந்து என் கான்ஃபிடென்ஸை உடைச்சாங்க, நான் வந்து அழுதேன் அந்த மாதிரிலாம் சொன்னீங்களே. ஸோ என்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டை உங்களை உடைச்சாங்க? அதான் சொன்னேன்னு, ஒரு விஷயத்தில் இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொன்னால் நீங்கள் ஒரு ஆங்கரிங் நான் நல்லா பண்ணுவேன்ப்பா அப்படின்னு நமக்குன்னு ஒரு விஷயம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம காமெடி பண்ணுவோம், நம்ம காமெடி வந்து நம்ம ஜானர் ஆக்சுவலாக நம்ம இதில் ஆக்டிங்கும் பண்ணுவோம். பட் காமெடின்றது நம்மளோட ஒரு பூஸ்ட் மாதிரி நினச்சி வச்சுக்கோங்களேன். அதில் நீ வேஸ்ட்டுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதில் நீ ஜீரோ, நீ எதுக்கு வந்து வேஸ்ட்டு? நீ ஆக்சுவலாக நீ ஊருக்கே போகலாம், டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? எல்லாமே டைம் வேஸ்ட்டு, உனக்கு வேஸ்ட்டு எனக்கு வேஸ்ட்டு, நீ கிளம்பி ஏதாவது வேலை வெட்டி படித்த வேலைக்கு ஏதாவது பார்த்துட்டு போ, அது மாதிரி உடைப்பாங்க. அதே இப்போ வந்து இப்போ வந்து நான் 2-3 ஷோ பண்ணுறேன், 2-3 சீரியல் பண்ணுறேன், நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உடச்சேன்னா நீ என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஒன்றுமே கிடையாது, வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் பட் நம்ம பணம் வாங்க முடியாது. நான் அந்த ஒரு விஷயத்தில் தான் வந்தேன் நான். ஏன்னா அவங்க வந்து பணம் வாங்கினா நான் அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கும், ப்ளஸ் அவங்க வாங்காமல் போகிற மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். ப்ளஸ் இல்லை அவங்க வந்து பணம் வாங்கக்கூடாது, நான் இங்கே எப்படி சர்வே பண்ண முடியுமோ அப்படி சர்வே பண்ணிட்டு இருக்கலாம்னு நினச்சேன். பட் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கணும். ஒரு பேச்சுலரோட லைஃப் தெரியும்ல ஆக்சுவலாக, ஒரு டீமாக இருக்கும்போது வாடகை, சாப்பாடு, ஒரு ட்ராவல் போனால் கூட வண்டி கிடையாது, நம்ம அதை எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இத்தனைக்கு அந்த ஷோவில் சம்பளம் கிடையாது, அந்த ஷோவில் அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க கிடையாது. ஏன்னா கண்டஸ்டன்ட்னால அவங்க கன்வென்ஸ் மாதிரி அதை வச்சே பண்ணுவாங்க, ஒரு 500 ரூபா அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். பட் ஆனால் அந்த அவுட் வந்து கொஞ்சம் நல்லாவே போகும். இந்த இப்போ விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டிவியில், அது மாதிரி ஒரு விஷயம் நல்லா ரீச் இருக்கும். அப்போ உடஞ்ச விஷயம் போது ஒரு 3 மாதத்துக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணோம் நம்ம, ஏன் இப்படி பண்ணோம், ஐயோ சரியில்லையே, அது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. என்ன ரீசன்னா, நீ வந்து சரி என்னென்ன சொல்லாமே, ஜீ தமிழில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணாங்க, அதை வந்து ஃபோன் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பார்த்து அவங்க தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ ஏன் எப்படி போய் அங்கே போய் ஆடுவேன், ஆக்சுவலாக ஒரு விஷயம் பண்ணுவேன், நாளைக்கு நீ தான் எலிமினேஷன் சொல்லி எலிமினேஷன் பண்ணாங்க. பட் அதான் அடுத்த ஒரு 6 மாதத்தில் என்னை யார் ஒரு ஷோ அங்கே போய் எலிமினேட் ஆகிட்டு வந்து நிற்போம்ல, ஒருத்தர் வந்து சூப்பரா நல்லா பண்ணுறா ஜீ தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு உருவன்னு போகிறான்னு அப்படியே கண்களையும் நின்றுக்கிறேன், என்னடா அது அப்படின்னு. அந்த ஆளே வந்து 6 மாதம் ஜீ தமிழ் வந்து ஷோ பண்ணுறாரு, அதுக்கு என்ன கூப்பிட்றாரு. அப்போ தான் நான் நினச்சேன், ஆஹா லைஃப் சர்க்கிள் சொல்லுவாங்கல்ல, திரும்பி வந்து வாடா சூப்பரா அப்படின்னு சொல்லி அவர் ஜீ தமிழ் இருக்கான்னு அப்படி கையை பார்க்குறேன், எனக்கு அது ஞாபகம். பட் அவங்கள்ட்ட சொல்லலை, அது எப்படி சொல்ல முடியாது, திரும்பி அவர் ஷோ கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் தான் மைண்டில் தெரியும்ல, ஓ ரைட் ஓகே, எல்லாமே நம்ம பீஸ் மட்டும் கிடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் எனக்கு இப்போதைக்கு ஒரு விஷயம். நான் அவ்வளோதான். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஜூலை 24 அன்னைக்கு இந்த மெகா ஆஃபர் மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. KFC டபுள் டீல் வந்தாச்சு. Let's go holiday. Travel beyond boundaries.